மதுரையில் மிகவும் புகழ்பெற்ற பாண்டிக்கோவில் முனீஸ்வரர் ஒரு பாண்டிய மன்னராக இருந்தவர் என்பது தெரியுமா? முன்னொரு காலத்தில் பெரியசாமி வள்ளியம்மாள் என்கிற தம்பதி காட்டுப்பாதை வழியாக மதுரைக்கு வருகிறார்கள். தற்போது மதுரையில் இருக்கும் மேலமடை, மாட்டுத்தாவணி போன்ற இடங்கள் ஒரு காலத்தில் பெரிய காடாக இருந்தது. அந்த பகுதிக்கு வந்ததும் தங்கள் பயண களைப்பு தீர அங்கிருந்த மரத்தின் அடியில் படுத்து உறங்குகின்றனர். அப்போது வள்ளியம்மாள் கனவில் ஜடாமுடியுடன் பத்மாசனம் போட்டுக்கொண்டு முனிவர் ஒருவர் தோன்றுகிறார். பெண்ணே, நான் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வந்தபோது ஆட்சி செய்து கொண்டிருந்தவன். தீர விசாரிக்காமல் கோவலனை தண்டனைக்கு உள்ளாக்கியது நான் தான். அது அநீதி என்று தெரிந்ததும் தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த கணத்திலேயே என் உயிரை விட்டேன். நான் இறந்த சிவலோகம் சென்றபோது சிவபெருமான், நீ பாவம் செய்து விட்டாய், இருந்தாலுமே அநீதி என்று தெரிந்து உன் உயிரை விட்டாய். எனவே நீ பூமி சென்று பிறந்து வாழ்ந்து பிறகு சிவலோகத்திற்கு வருவாயாக என்று கூறினார். ஆனால் எனக்கு பூமி சென்று மறுபடியும் வாழ்வதற்கு விருப்பமில்லை. ஆகையால் பூமிக்கடியிலேயே அந்த ஈசனை எண்ணி தவம் செய்ய தொடங்கினேன். தற்போது என் தவம் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆகவே என்னை மேலே எடுத்து வழிபட்டால் உன்னையும் உன் குடும்பத்தையும், என்னை நாடி வந்த அனைவரையும் நான் பாதுகாப்பேன் என்று கூறினார். கனவு கலைந்து திடுக்கிட்டு எழுந்த வள்ளியம்மாள் இதை பற்றி தன் கணவரிடம் கூறிவிட்டு ஊர் மக்களை அழைத்து வரச் சொன்னாள். ஊர் மக்களும் அந்த இடத்தை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறார்கள். அப்போது அந்த இடத்தில் மிரட்டும் விழிகள், மீசை மற்றும் நீண்ட ஜடாமுடியுடன் சம்மணமிட்ட தவக்கோலத்தில் சுவாமி சிலை கிடைக்கிறது. ஊர் மக்கள் அதே இடத்தில் அந்த சிலையை பிரதிஷ்டை செய்து பாண்டி முனீஸ்வரராக வழிபட்டு வருகிறார்கள். இன்றைக்கும் மதுரையில் வாழும் பல பேருக்கு பாண்டி முனிதான் குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் இருக்கிறார்.